ஆய்வு. என்னுடைய கடவுள் பேர் வந்து இயேசு கிறிஸ்து. அவர் வந்து யூத பாலசிங்கம். இந்தியாவில் நான் அவரை கூப்பிடுறது நரசிங்கம். அவரோட எல்லா பிரச்சனைக்கும் அவர் வருவார். இந்த வீடியோ உண்மைன்னா அவர் வர்றது உண்மை தான். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆபிரகாமுடைய கதையில் பார்த்தீங்கன்னா லோத்துன்ற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து 2 பேருக்குமே வந்து ஆசீர்வதிப்பார். எப்படின்னா ஆபிரகாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது லோத் வந்து ஆக்சுவலாக அவர் கூட பிறந்த தம்பி கிடையாது, சொந்தக்கார தம்பி தான். இது ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் லோத்தையும் வந்து சேருது. இவங்களுக்குள்ள நிறைய ஆடு மாடு ஆசீர்வாதம் திரளாகி போச்சு. இது அந்த இடமே, அதாவது அந்த பூமியே தாங்க முடியாமல் இருந்தது இவங்களோட ஆசீர்வாதத்தை. அதுக்குள்ளே அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வேலைக்காரங்களுக்குள்ள சண்டை. அப்போ லோத் என்ன பண்ணால் சமபூமின்ற சோத்தோமை பார்த்தான். அந்த பூமியை முதல்ல எப்படி இருந்ததுன்னா ஏதேன் தோட்டம் போல் இருந்ததுதான். ஏதேன்றது வந்து நோட்ஸ் அ பாயிண்ட். ஆதாமேவலை உருவாக்கி முதல்ல ஏதேன்ற ஒரு தோட்டத்தில் தான் ஆண்டவர் அவங்கள வச்சார். அந்த ஏதேன் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா பரலோகத்தில் இருக்கிற தோட்டம் போல் இருக்கும் அது. ஆமாம். ஸோ பரலோகன்றது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். இந்துக்கள் வந்து அதை சொர்க்கம்னு சொல்லுவாங்க, முஸ்லீம்களும் வந்து அதை பரலோகமும் சொல்லுவாங்க, சொர்க்கமும் சொல்லுவாங்க, கிறிஸ்துவர்களும் அதை வந்து பரலோகம்னு சொல்லுவாங்க, சொர்க்கமும் சொல்லுவாங்க, ஹெவன் இங்கிலீஷில் சொல்ல போனால். ஸோ அது இருக்குது, உண்மையாகவே பரலோகம் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து ஒரு விண்வெளி ஸ்பேஸ் ஷிப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படின்னு தெரியல, ஆனால் சொர்க்கத்தை வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்கல. எங்களோட மதத்தில் சொல்கிறேன், யாருமே பார்க்கல. ஏன்னா அது வந்து ஆண்டவர் வந்து இருக்கிற இடம், புரியுதுங்களா? சாதாரண இடம் கிடையாது, ஆண்டவர் இருக்கிற இடம். நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த இடம் இருக்காது, அது பயங்கரமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் அவர் பேர், இன்னொரு பேர் வருது சேனைகளின் கர்த்தர். ஆமாம் ஆமாம், அவர் ஆட்டுக்குட்டியானவர் தான், ஆனால் இன்னொரு பக்கம் அவர் பேர் என்னது, சேனைகளின் கர்த்தர். அதனால் நான் என்ன சொல்கிற வரேன்னா, ஸோ அந்த பரலோகம் வந்து தூதர்கள் அநேக பேர் இருப்பாங்க. அவங்களுடைய முக்கால்வாசி ஜனங்க கூட நம்ம கிடையாது, அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடம் வந்து அதில் காலி ஆயிடுச்சு. அது வந்து வானத்தில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் நடந்த ஒரு காரியம். அதை பிசாசு உருவான கதை, அது அப்புறம் சொல்கிறேன் அந்த கதையை. அது சொல்லியிருக்கேன் யாருமே, ஜீசஸ் கிரேஸ் ஆண்டனி சொல்லியிருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள், எதுக்கு சொல்லிவிட்டு அந்த நெட்வொர்க்கில் சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஆண்டனி 1986 நான் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னா, சொர்க்கம் வந்து இருக்குங்க, அது யாருமே நம்ம பார்க்கல, அவ்வளோதான் விஷயம். அது வந்து இது வரைக்கும் ஆண்டவர் யாருக்கும் காமிக்கல தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதோடைய ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்துருக்காங்க கிறிஸ்துவர்கள். வந்து பவுலடியார் வந்து போயிருக்காரு அந்த இடத்துக்கு, அது சொர்க்கத்துக்குள்ளே போன மாதிரி போடல. அவர் ஒரு வானம், மேல் வானம் 3 வானம் இருக்கான். அது ஒரு குறிப்பிட்ட வானம் வரைக்கும் போகும்போது அந்த பாஷைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்ததான், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி பழைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா வானம் திறக்கப்பட்டிருக்கு, அவருடைய தொங்கலாடான சேலை அந்த இடம் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்படியெல்லாம் போட்டிருக்கு, அது எப்படி நானும் பார்க்கல. ஸோ தரிசனமும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, சில பேர் உண்மையாகவே பார்த்துருக்க காட்சிகள் 1-2 இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா தரிசனம் மாதிரியும் சொல்கிறாங்க, கன்ஃபார்மும் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, கலந்து சொல்கிறாங்க. அது பழைய ஏற்பாட்டில் தியானிக்கணும் இதெல்லாம், அதெல்லாம் பாஸ்டர்ஸுங்களுக்கு தெரியும் அந்த ரகசியங்கள்லாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் வேத ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு தான் அது அதிகமாக தெரியும். நம்ம அதிகமாக இங்கே வேத ஆராய்ச்சி பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ வேலையாச்சு கொஞ்சம் நேரம் பைபிள் படிக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் அந்த பைபிள் அநேக ரகசியங்கள் இருக்குது, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. பார்க்க சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறதுல. ஏன் ஆண்டவர் அதை சிம்பிளாக வச்சுருக்காருன்னா,
பாமர மக்களுக்கும் புரியணும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்ம ஆண்டவர் வந்து ஒவ்வொரு படித்தவனுக்கு அறிவாளிகளுக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை, படிப்பறிவு இல்லாதவங்களுக்கும் ஆண்டவர் தான், அது ஞானி இல்லாதவங்களுக்கும் ஆண்டவர் தான். ஸோ அதுக்காக அவர் சிம்பிளாக அது எழுதி வச்சுருக்காரு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருக்கும் புரியுற மாதிரி, அதாவது புது ஏற்பாடு சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது, அது கொஞ்சம் குழப்பம்தான். ஸோ இதுதான் விஷயம். பாருங்க, அந்த திரளான ஆஸ்திகள் வந்து பெருகி இருந்ததுனால இவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம், அவங்க வேலைக்காரங்களுக்கு இவங்க வேலைக்காரங்களுக்கு வாக்குவாதம் வந்து இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பிரிகிறாங்க. அப்போ அதில் ஒரு இடத்துல ஆபிரகாம் சொல்கிறாங்க, உனக்கு இந்த இடம் பிடிச்சிதுன்னா நீ இங்கே வந்து தங்கு, அந்த இடம் பிடிச்சதுன்னா அங்கே தங்கு அப்படின்னு சொல்லுவார். அதாவது உனக்கு வடக்கு பிடிச்சதுன்னா வடக்கு வா, தெற்கு பிடிச்சா தெற்கு வா. அப்போது சோதோம் குமோராவை லோத் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு. புரியுதுங்களா? ஸோ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, வாக்குவாதம் பண்ணலை ஆபிரகாம். அவர் வந்து ஒரு யுத்த புருஷன் அவர் ஆபிரகாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, சகோதரனுக்காக சோத்தோம் குமுறான்னு 4 ராஜா கிட்ட சண்டை போட்டுவார். அவர் என்ன பண்ணுறாரு, லோத்துக்கிட்ட சண்டை போடல. இத்தனைக்கும் அவர் கூட பிறந்த தம்பி கிடையாது. இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சொந்தக்கார தம்பி, அதாவது அண்ணன் பையன் பெரியம்மா பையன் அப்படி சொல்லுவாங்களா, அதுதான் விஷயமே. நீங்கள் நம்ம சொந்த ரத்தத்துக்கிட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், நானும் ஒன்றும் பியூரிஃபை கிடையாது. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பாயிண்ட் பார்க்கணும். ஸோ அவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க. சோத்தோமை வந்து டிசைட் பண்ணுறாரு லோத்து, ஆபிரகாம் வந்து அந்த கானான் தேசத்துக்குள்ளே டிசைட் பண்ணிட்டு போகிறாங்க, இது இருக்கிறாங்க. இந்த விஷயம் இது எல்லாம் வந்து தேவன் வந்து அந்த சந்திக்கிற வர்ற டைமில் இதுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கு முன்னாடி என்ன நடக்கும்ன்றதெல்லாம் ஓரளவு உங்களுக்கு சொல்லுவார் ஆபிரகாமுக்கு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பிரிஞ்சு போகிற கதையில் ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு கதையில் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன்னா, காற்றை உருவாக்கின தேவனுக்கு நன்றி, நெருப்பை உருவாக்கின தேவனுக்கு நன்றி, ஆகாயத்தை உருவாக்கின தேவனுக்கு நன்றி, தண்ணீரை உருவாக்கின தேவனுக்கு நன்றி, ஆகாயத்தை உருவாக்கின தேவனுக்கு நன்றி, காற்றை சொல்லிட்டேன். ஸோ நான் இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறேன். மரங்களை உண்டாக்கின தேவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். அதே போல் பூக்களை உண்டாக்கின தேவனுக்கு நன்றி. கனிகளை உண்டாக்கின தேவனுக்கு நன்றி. ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு வித்தியாசத்தை உண்டாக்கின தேவனுக்கு நன்றி. மரத்திலும் முள்ளுகளை உண்டாக்கின தேவனுக்கு நன்றி. இலைகளை உண்டாக்கின தேவனுக்கு நன்றி. அதில் கிளைகளை உண்டு பண்ணின தேவனுக்கு நன்றி. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.